கிளிநொச்சியில் முழங்காவில் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பஸ் தரிப்பிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனினால் மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த பஸ் தரிப்பிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தனீஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன், அரியரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அண்மை காலமாக பிரத்யேக பஸ் உரிமையாளர்களுக்கும் இபோசா பஸ் சாரதிகளுக்கும் இடையே தினமும் ஒவ்வொரு இடங்களில் வாக்குவாதங்கள், சண்டைகள் நடைபெறுவதை அறிகின்றோம். பிரத்யேக பஸ் வண்டிகள் ஆயினும் சரி, இபோசா பஸ் வண்டிகள் ஆயினும் சரி, நாம் பொதுமக்களுக்கும் பிரயாணிகளுக்கும் மிக சிறந்ததும் சௌகரியமானதுமான ஒரு சேவையை வழங்கவே செயற்படுகின்றோம் என்ற அந்த மனப்பாங்கு மேலோங்க வேண்டும். எமது கடமை என்ன என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தோமானால் எந்த சவால்களையும் சமாளித்து விடலாம். அதை விட்டு சுயநலத்துடன் நடக்க முற்பட்டால், அதாவது கடமையை மறந்து சில்லறை கிளுகிழுப்புகளுக்கு இடம் கொடுத்தால் கண்ணீரும் கம்பளையும் தான் மிஞ்சும். குடித்துவிட்டு வண்டி ஓட்டுதல், போட்டிக்கு வண்டி ஓட்டுதல், தன்னை பறைசாற்ற வண்டி ஓட்டுதல் போன்ற அனைத்தும் ஏதாவது ஒரு தருணத்தில் கவனக்குறைவை ஏற்படுத்தும். உங்கள் கவனக்குறைவு வண்டிக்கும் அதில் பயணிப்பவர்களுக்கும் தெருவில் பயணிப்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். காலனின் கைப்பொம்மை ஆகிவிடாதீர்கள். முழங்காவில் பிரதேசம் ஒரு சிறந்த விவசாய பூமி. இங்குள்ள ஒவ்வொரு குழி நிலமும் விவசாயத்திற்கு உட்படுத்தப்படல் வேண்டும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்று படையினர் வசம் போய் முந்திரிகை தோட்டமாகவும் பழத்தோட்டங்களாகவும் காணப்படுகின்றன. அவற்றின் பயனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் எம்மவரோ இருக்கின்ற நிலங்களை கூட சரியாக பயன்படுத்தாது பட்டைக்காடுகளாக படர விட்டுவிட்டு சோம்பி கிடக்கின்றார்கள். இந்நிலை மாற்றப்படல் வேண்டும். எங்களுடைய தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையினருக்கு இடையில் இருக்கின்ற போட்டித்தன்மை, இதனால் பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். வெறுமனே இந்த போக்குவரத்து துறை என்பது லாபம் உழைக்கின்ற துறையாக நாங்கள் எண்ணக்கூடாது. எமது மக்களுக்கான சேவையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 1ஆம் தேதி அந்த இணைந்த நேர அட்டவணை அமல்படுத்துகின்ற பொழுது இரண்டு தரப்பினரும் விட்டுக் கொடுப்போடு செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பல உயிர்களை நாங்கள் இழக்கப் போகின்றோம். போட்டிக்கு ஓடி 2 பேருந்துகளும் சமாந்தரமாக வருவதில் எமது பொதுமக்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.